ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு ஹிராஸ் சமையல். இன்னும் ஓரிரு நாட்களில் இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய நோன்பு வர இருக்குது. அந்த நோன்பு காலங்களில் நம்ம அதிகபட்சம் கிச்சன்லேயே ஸ்பெண்ட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக ஸ்நாக் ரெசிப்பியை முன்னாடியே ப்ரிப்ரேஷன் எப்படி செஞ்சு வைக்கிறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரே ஸ்டஃபிங் இருந்தால் போதுங்க. அந்த ஒரு ஸ்டஃபிங்கில் 4 வகையான ஸ்நாக் ரெசிப்பியை இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கணும். இது போல் செஸ்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தான் நம்ம ஈஸியாக வெந்ததுக்கப்புறம் போன் தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதனால் நம்ம இந்த பீஸ் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கில் நான் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு தனியாகவும் சிக்கன் தனியாகவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வேலை சீக்கிரமாக முடியணுங்கிறதுக்காக 2ஐயும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசிலும் லோ ஃப்ளேமில் 1 விசில் வச்சு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், சிக்கன் கரெக்டாக வெந்துருச்சு. நம்ம இதிலேருந்து உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் அதுக்குள்ளே சேர்த்துடலாம். போன் இல்லாமல் வெறும் சிக்கன் பீசஸ் மட்டும் இதுக்குள்ளே சேருங்க. இப்போது நம்ம சிக்கன் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. இதை நம்ம ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இது போல் கொரன்னு இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இது போல் மசிச்சு எடுத்துக்கலாம். கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம உப்பு சேர்த்துடலாம். சிக்கன்லேயும் உருளைக்கிழங்குலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம குறைவாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா, உருளைக்கிழங்கு, சிக்கன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சிங்க. இதிலேருந்து தான் நம்ம 4 வகையான ஸ்நாக்கும் செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த ஸ்டஃபிங்கை எடுத்து நம்ம உருட்டிக்க போகிறோம். ஒரு பால் ஷேப்புக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம பால் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக அதே ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக எடுத்து நம்ம கட்லட் பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம அதிகமான குவான்டிட்டியில் இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கிறதுனால எல்லாத்துலேருந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம ஷேப் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச கட்லெட்டை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ சிக்கன் பாலும் சிக்கன் கட்லெட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்ததாக என்ன செய்ய போகிறோன்னா, வெறும் சிக்கன் பாலை சிக்கன் சீஸ் பாலாக மாற்ற போகிறோம். சிக்கன் கட்லெட்டை சிக்கன் சீஸ் கட்லெட்டாக மாற்ற போகிறோம். அதுக்கு நான் இங்கே சீஸ் எடுத்திருக்கேன். நான் இங்கே நார்மல் சீஸ் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக எடுத்து இது போல் உருட்டி அதுக்கப்புறமா அதை எடுத்து சென்டரில் இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சீஸை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இதுக்குள்ளே வச்சு இது போல் நம்ம நல்லா மூடி விட்டுடலாம். அந்த சீஸ் வெளியில் தெரியவே கூடாது. அது மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி மூடி விட்டுருங்க. மூடிட்டு இது போல் நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது போல் எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ அடுத்ததாக அதே ஸ்டஃபிங்கை நம்ம எடுத்து இது போல் ரவுண்டாக உருண்டை உருட்டி கட்லெட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி அதில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து நம்ம சீஸ் அதுக்குள்ளே வச்சு இப்போ அதையும் நம்ம மூடிட போகிறோம். கட்லெட் ஷேப்புக்கு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு சீஸ் கட்லெட் பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த 4 ஸ்நாக்ஸுக்குமே நம்ம வெளி சைடில் கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்து அதை நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு முட்டை சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் இன்னொரு பவுலில் நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் செய்கிறது ஈஸி தாங்க. பிரெட் ஸ்லைசஸை மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். நாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல பால்ஸ், அதை எடுத்து நம்ம இது போல் எக்கில் கோட் பண்ணிடலாம். கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம இது போல் கோட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு இது போல் கோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறமா இது போல் நம்ம நல்லா தட்டி விட்டுடலாம். அந்த பாலில் ஒட்டினது போக பேலன்ஸ் இருக்கிற எல்லா பிரெட் க்ரம்ஸையும் நம்ம அதிலே ஷேக் பண்ணி தள்ளி விட்டுடலாம். இல்லைன்னா எண்ணெயில் அதிகமாக கொட்டி எண்ணெய் அழுக்காயிடும். அதனால தான். இப்போ நம்ம சிக்கன் பால்ஸுக்கும் சிக்கன் சீஸ் பால்ஸுக்கும் கோட்டிங் கொடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதை அப்படியே கூட நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். நான் இன்றைக்கி சீஸ் பால்ஸை மட்டும் பொரித்து எடுத்துடுவேன். சிக்கன் பால்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு நான் இங்கே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் அடியில் ஒரு லேயருக்கு பிரெட் க்ரம்ஸை சேர்த்துட்டு அதில் இந்த சிக்கன் பால்ஸு எல்லாத்தையும் உள்ளே வச்சிடுறேன். வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரீசரில் வைக்கணும். இது 1 வீக் வரைக்கும் ஃப்ரீசரில் இருக்கலாம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரித்து சாப்பிட்லாம். அடுத்ததாக அதே போல் கட்லெட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கன் கட்லெட்டையும் சீஸ் கட்லெட்டையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். முதல்ல செஞ்சது போலவே ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி கோட்டிங் கொடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சிடலாம். ஒரு தடவை நம்ம இதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சிட்டோன்னு சொன்னால் 4 நாளைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். உங்களுக்கு முட்டையில் டிப் பண்ண பிடிக்கலன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து கூட செஞ்சுக்கலாம். இப்போது எல்லா கட்லெட்டையும் நான் இது போல் டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஒரே மாதிரி ஸ்நாக்காக இருந்தால் பசங்களுக்கும் போர் அடிச்சிடும். நம்ம இது போல் வெரைட்டியாக சொல்லும்போது பசங்க ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க. பட் ஆனால் இது எல்லாம் ஒரே ஸ்டஃபிங்கில் செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தாங்க தெரியும், குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால் ஒரு நாளைக்கு ஒன்று அம்மா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் ஸ்டோர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிக்கிறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பால்ஸை போடணும். அப்போ தான் எண்ணெய் உரியாமல் இருக்கும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு எல்லாம் வெந்தது தான், கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். இது ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வேகிறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் அப்படியே உறிஞ்சிரும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நமக்கு கோல்டன் கலர் வந்துருச்சு. ஸோ இது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சீஸியாகவும் இருக்கும். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சிக்கன் சீஸ் பால்ஸு நமக்கு தயாராகிடுச்சிங்க. பாருங்கள், வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சீஸியாகவும் இருக்கும். சாஃப்டாக சீஸியாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. அடுத்ததாக நம்ம கட்லெட்டை ஃப்ரை பண்ண போகிறோம். சீஸ் பால்ஸ் எப்படி டீப் ஃப்ரை பண்ணமோ அதே மாதிரி கட்லெட்டையும் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி கட்லெட்டை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் கட்லெட்டை நம்ம அது உள்ளே சேர்க்கணும். கட்லெட்டை சேர்க்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கரிஞ்சிரும். அதே போல் ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம சேர்த்துட்டோன்னா ஆயில் எல்லாத்தையும் இந்த கட்லெட் உறிஞ்சிரும். அதனால நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே சேர்க்கணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இது ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வெந்தது தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான சிக்கன் கட்லெட் தயாராகிடுச்சுங்க. இது இஃப்தாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கெச்சப் தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. இது நம்ம வீட்டிலே செஞ்ச டொமேட்டோ கெச்சப் தான். இதோட லிங்க்கை நான் மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் சீஸ் கட்லெட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதையும் பாருங்கள், நல்லா சீஸியாக சூப்பராக வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட் அண்ட் சீஸியாக செம்ம டேஸ்ட்டான எல்லா ரெசிபீஸும் நமக்கு தயாராகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரமலானுக்கு நீங்களும் இது போல் வெரைட்டியாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்கள அசத்துங்க. இன்றைக்கான வீடியோவில் ஒரே ஸ்டஃபிங்கில் 4 வகையான ஸ்நாக் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.